இப்போ பயம் இல்லன்னு சொன்ன நீங்க, எதுக்கு வந்து சுத்தி சுத்தி ஒரே அட்வர்டைஸ்மென்ட்டா பண்றீங்க? விளம்பரங்கள் பண்ணிட்டே இருக்கீங்களே! பாட்டு பாடுறீங்க, ம். டான்ஸ் ஆடுறீங்க, என்னென்னவோ பண்றீங்களே! எதனால? 4 வருஷம் அமைதியா இருந்தீங்க. இந்த வருஷமும் அமைதியா இருக்க வேண்டியது தானே? விஜய் பரப்புர பண்ணவ தான் நீங்க பண்றீங்க. ஏ இல்லன்னா சும்மா தானே விஜய் இருந்திருப்ப விஜய் எங்களோட பேசாதம்மா. அவனுக்கு இனிமே தகுதி இல்ல. எக்காரணமும் இல்ல. இங்க பாரு. ஒருத்தன் 2 பொண்டாட்டி கட்டிக்கலாம், 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம். ரெக்கார்டடா வச்சுக்கலாம். பப்ளிக்கா. அத வுட்டுப்புட்டு நான் வந்து சினிமால என் கூட ஹீரோயின் நடிச்சவளுகள பூரா தொடர்ல வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஒண்ணு, நிமிஷத்துக்கு ஒண்ணா நான் மாத்துவேன்னு சொன்னா, அதுக்குன்னு ஒரு 4, 5 புரோக்கரையும் பனையூருக்குள்ள வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்க பயலுகள பத்தி ஏன்ட்ட பேசுற? இப்போ சீட்டெல்லாம் அலோகேட் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்ல யார் நிப்பா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் நிப்பாரா? இல்ல உதயநிதி அவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுகல வந்து பெண்கள் தன் கண்கள்ன்ற மாதிரி பேசுறீங்க. அதனால கனிமொழி அவர்கள உள்ள விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன நடக்கும்? கனிமொழி வந்து எங்களுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவியா இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அதாவது அந்த காலத்தில முரசொலி மாறன் எப்படி டைனமிக்கா ஒர்க் பண்ணாரோ டெல்லியில, அது மாரி இன்னைக்கு கனிமொழி ஒர்க் பண்றாங்க.